அன்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சுக வாழ்க்கைக்கு தேவையான காரியம் எது என்று ஒருவேளை உங்களிடத்தில் கேட்டால் நீங்க சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில சுகமே இல்லைன்னு சொல்லுவீங்க, அல்லது சொந்தமா ஒரு வீடு வேணும்னு சொல்லுவீங்க, ஒரு வாகனம், பணம் என்றெல்லாம் சொல்லுவீங்க. எத்தனையோ சகோதரர்கள், என்னை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, சகோதரியர்கள் இப்படி ஒரு எண்ணமுடையவர்களாக இருந்து கடன்பட்டு ஒரு வீட்டை வாங்கி அல்லது ஒரு வீட்டை கட்டி, கடன்பட்டு ஒரு நிலத்தை வாங்கி அந்த கடனை வாழ்நாள் முழுவதும் அடைத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் கடன்பட்டு கட்டின அந்த வீட்டுக்குள்ள அவங்க குடியேறின அந்த நாள் முதல் அந்த கடனை அடைத்து தீர்க்கிற வரையில மிகுந்த வேதனையில இருக்கிறாங்க. அந்த கடனும் அடைத்து தீர்த்த பாடு இல்லை. ஆகவே சொந்தமா ஒரு வீடு இருந்துச்சுன்னா, ஒரு வாகனம் இருந்தா நாம் சந்தோஷமா இருக்கலாம் என்பது அது நிச்சயம் அல்ல. அது ஒரு உறுதியற்ற எண்ணம். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமா நம்ம இருக்கிறதுக்கு, மன நிம்மதியா இருப்பதற்கு என்ன தேவை? கடவுளுடைய இரக்கம்தான் நமக்கு தேவை. அவருடைய இரக்கம்தான். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, லூக்காவின் சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து எரிகோ என்கிற அந்த தெரு வீதியின் வழியாக அந்த நகரத்திலே ஒரு தெருவிலே அவர் நடந்து போகிறார். அவர் போகிற சத்தம் கேட்டு குருடர்கள் இயேசு ஆண்டவரை நோக்கி, ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்னவென்று விசாரித்தான். அதாவது லூக்கா 18வது அதிகாரத்துல நான் 35வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்னவென்று விசாரித்தான். நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். அன்பான சகோதரர்களே, இந்த குருடனுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்களேன். அவன் தினந்தோறும் அந்த எரிகோவின் வாசலில, அவன் தெருவீதியில, வழியில அமர்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு அவன் இருக்கிறான். அவன் சூழ்நிலை, அவனுடைய வேதனை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பாருங்களேன். அவன் இயேசு போகிறார் என்ற செய்தியை அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் சொல்லுகிற காரியம், அவன் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு மனமிறங்கும் என்று அவன் கேட்கிறான். அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்த நாட்கள்ல எத்தனையோ தயால குணமுள்ளவர்கள் அவனுக்கு உதவி செய்திருப்பார்கள். எத்தனையோ செல்வந்தர்கள் அவனுக்கு உதவி செய்திருப்பார்கள். அதெல்லாம் அவனுக்கு போதுமானதாக இல்லை. அதெல்லாம் அவனுக்கு திருப்தியாகவும் இல்லை. ஒரு பிச்சைக்காரன் அவன் அமர்ந்து பிச்சை கேட்டு அவன் சூழ்நிலைகளை பார்த்து மற்றவர்கள் அவனுக்கு இறங்கி தான தர்மத்தை செய்திருப்பார்கள். ஆனால் அது அவனுக்கு பிரயோஜனமாக போதாததாக அது இருந்தது. பிரயோஜனமாக அது இல்லை அவனுக்கு. அவனுடைய எதிர்பார்ப்பு வேறு ஒன்று. என் சூழ்நிலை மாற வேண்டும், நான் பிச்சை எடுக்கிற இந்த நிலைமை மாற வேண்டும். அவனுடைய எண்ணம் அதுவாக தான் இருந்தது. நான் பிச்சை எடுக்க விரும்பல, என் பிச்சை எடுக்கிற இந்த சூழ்நிலை மாறணும், அதற்கு நான் பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெறணும்னா என்னை குணமாக்குவதற்கு ஒருவர் வர வேண்டும், அது இயேசு கிறிஸ்து என்று அவன் நம்புகிறான். அல்லேலூயா. அவன் நிலைமை மாற வேண்டும் என்று அவன் விரும்பினான். அதற்காக அவன் ஏங்கி காத்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாக போகிறார் என்ற செய்தி அவன் காதுகளில் கேட்டவுடனே அவன் உடனே தாமதமே இன்றி, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு மனம் இறங்கும் என்று அவன் கத்துகிறான். சூழ இருக்கிறவர்கள் எல்லாரும் அவனை பார்த்து, அமைதியாயிரு, கத்தாதே, சத்தம் போடாதே. அவர் தூர சென்று விட்டார்.
அவர் தொலைதூரம் சென்று விட்டார் என்று அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவனோ, அவர்கள் அதட்ட அதட்ட இயேசு எவ்வளவு தூரத்திற்கு சென்றிருந்தாரோ அவ்வளவு தூரத்தில் அவருக்கு கேட்கும்படி இன்னும் பலத்த சப்தமாய் கத்துகிறான், ஆண்டவரே, தாவீதின் மகனே என்று இன்றும் எனக்கு மனம் இறங்கும் என்று அவன் இன்னும் சத்தமாய் கத்துகிறான். அன்புக்குரியவர்களே, அவனுடைய கூக்குரல் தொலைவில் சென்ற இயேசு கிறிஸ்துவின் காதுகளில் விழுந்து அவரை நிறுத்தினார். அல்லேலூயா. இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். அவர் நின்றார், அழைத்து வர சொன்னார் என்ற செய்தியை அவன் கேட்டவுடனே அவன் மேலிருந்த அந்த துண்டை தூக்கி எறிந்து விட்டு அவன் எழுந்து ஓடுகிறான். ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிற ஒரு கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்லுகிற பதில், நான் பார்வை பெற வேண்டும். அல்லேலூயா. அவன் பார்வையை பெற்றான். தேவாதி தேவனுடைய அருளால், பேரன்பால் அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. அவன் பார்வை பெற்றான். அவன் சூழ்நிலை மாறினது. எனக்கு அன்பானவர்களே, சபிக்கப்பட்டவர்களும் சரீரத்திலே குறைபாடு உள்ளவர்களும் அந்த துண்டை அவன் தூக்கி எறிந்தானே, ஒரு துண்டு, ஒரு முக்காடு, அந்த முக்காடை எதற்குனா அவர்கள் வறுமையில் இருக்கிறவங்க, குறைபாடு உள்ளவங்க, சரீரத்தில் அவங்க சபிக்கப்பட்டவங்க என்பதற்கு அடையாளம் அது. இயேசு நின்றார், சத்தத்தை கேட்டு நின்றார், இயேசு அழைக்கிறார் என்ற வார்த்தை அவன் காதுகளில் கேட்டவுடனே அவன் அந்த துண்டை, அந்த முக்காட்டை அவன் வீசி எறிகிறான். அதன் பொருள் என்ன? இனி எனக்கு இது தேவையில்லை, இனி எனக்கு இந்த பிச்சை எடுக்கிற இந்த பாத்திரம் எனக்கு தேவையில்லை. அவன் அந்த முக்காட்டை தூக்கி எறிந்தான். அவன் விசுவாசிக்கிறான், என் நிலைமை மாறினது என்று நம்புகிறான். என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார் என்று அவன் நம்பினான். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, அது நிமித்தமே அவன் பார்வை பெற்றான். நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? எவ்வளவு வேதனையில் இருக்கிறீங்க? உங்க சூழ்நிலை மாற வேண்டுமா? உங்க பிரச்சனைகள் தீர வேண்டுமா? நீங்கள் அவரை நோக்கி அவருடைய இரக்கத்திற்காக எதிர்பார்த்து காத்திருங்கள். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு மனம் இறங்குவார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் அல்லது திருப்பாடல் 103:13 வசனம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு, அவருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் இறங்குகிறாராம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு தகப்பனுடைய இரக்கம் தன் பிள்ளையின் மீது எப்படி இருக்கும்? ஒரு தாயினுடைய இரக்கம் தன் பிள்ளையின் மீது எப்படிப்பட்டதாக இருக்கும்? மற்றவர்கள் இரக்கம் காட்டுகிறதை போல இருக்குமா? உறவினர்கள், நண்பர்கள் இரக்கம் காட்டுகிறதை போல இருக்குமா? அப்படி அல்ல. ஒரு தகப்பனுடைய இரக்கம் என்பது தனிப்பட்டது. ஒரு தாயினுடைய இரக்கம் என்பது அது தனிப்பட்டது. ஒரு தகப்பன் இறங்குகிறது போல என்றால் என்ன அர்த்தம்? என் மகனை நான் நன்கு அறிந்திருக்கிறேன், என் பிள்ளைகளை நான் நன்கு அறிந்திருக்கிறேன், ஆகவே அவர்களுக்கு நான் இறங்குகிறேன், மனம் இறங்குகிறேன் என்று தகப்பன் இறங்குகிறார். இங்க தேவனாகிய கர்த்தரும் அப்படிதான் இரக்கம் காட்டுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. 14வது வசனம் சங்கீதங்களின் புத்தகத்துல 103:14 நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உருவம் இன்னதென்று அவருக்கு தெரியும், நாம் மண் என்பதும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் எவ்வளவு பலவீனர்கள் என்று அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில தவறிட்டீங்களா? பரிசுத்தத்தை தொலைச்சிட்டீங்களா? மனம் வருந்துகிறீர்களா? என் சூழ்நிலை மாறணும் என்று எண்ணுகிறீர்களா? நான் கிறிஸ்துவுக்குள் இன்னும் நெருக்கமாகணும் என்று விரும்புகிறீர்களா? நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவரை அன்பு செய்கிறேன், அவரிடத்துல இன்னும் அதிகமாய் நெருங்க விரும்புகிறேன். ஆனால் என் பாவம், என் பலவீனம் என்னை அவ்வப்பொழுது வீழ்த்தி கொண்டே இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா?
எனக்கு அன்பானவர்களே, அவருடைய இரக்கத்தை நீங்கள் கேளுங்கள். உங்கள் பாவத்தில் இருந்து அவர் உங்களை மீட்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய இரக்கத்தை நீங்கள் அவரிடத்துல கேளுங்கள். உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் ஒரு தகப்பன், உங்களுக்கு தன் பிள்ளைக்கு தகப்பன் இறங்குகிறது போல அவர் இறங்குகிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பான சகோதரர்களே, அந்த குருடனுக்கு அவர் இரக்கம் காட்டினார். அவன் சூழ்நிலையே மாறினது, அவன் நிலைமை மாறினது. அவன் இனி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அவன் இனி பிச்சை எடுத்து அந்த தெருவில் அமர்ந்து போற வரவங்களிடத்துல அப்பா அம்மா என்று பிச்சை கேட்க வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்லை. அவன் நிலைமை மாறினது, அவன் நிலைமை மாறினது. அன்பான சகோதரா சகோதரி, நீங்கள் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்கள் குரலை எழுப்புங்கள், விசுவாசத்தோடு அவரை நோக்கி எழுப்புங்கள். ஒரு தகப்பன் தன் மகனுக்கு, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டுவது போல அவர் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார், உங்கள் உபத்திரவங்களை அவர் மாற்றுவார், உங்கள் கண்ணீரை அவர் மாற்றுவார். ஏனெனில் அவர் உங்கள் தகப்பன், ஏனெனில் அவர் உங்களை அறிந்திருக்கிறார், ஏனெனில் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரா, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அவருக்கு பயந்தவர்களுக்கு என்று நாம் வாசித்தோம். கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வாசிச்சோம். ஆமா அன்பானவங்களே, அவருக்கு பயந்தவர்கள்னா எப்படி இருப்பாங்க? அவருக்கு பிரியமானது செய்யணும்னு விரும்புறவங்களா இருப்பாங்க. அதுதான் அவருக்கு பயப்படுகிறது. அவருக்கு பயப்படுகிறவங்க எப்படி இருப்பாங்க? அவருக்காக காத்து இருப்பாங்க. அல்லேலூயா. அவரது சித்தம் எது, அவருடைய விருப்பம் எது என்று ஆராய்ந்து அறிகிறவர்களாக இருப்பாங்க. அப்படி தேவ சமூகத்துல காத்திருக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்களதான் இங்க பைபிள் சொல்லுகிறது அவருக்கு பயந்தவர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்களா? நீங்க அவருடைய இரக்கத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்களா? நீங்க பலவீனர் என்று உங்களை உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்க அவருடைய இரக்கத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களா? நிச்சயம் அவர் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். நிச்சயம் உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் வேதனைகள் மாறும். அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் மாறும். இன்றைக்கு உங்கள் நிலைமை மாறுகிறது. இதுவரையில நீங்க ஆண்டுடைய சமூகத்தை நாடாதவர்களா இருந்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்க மரண படுக்கையில் இருக்கிறீங்களா? டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டு இருக்காங்களா? கவலைப்படாதீங்க. கடன் தொல்லை உங்களை மேற்கொண்டு இருக்கிறதா? கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் நிலைமை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் மரணத்தின் படுக்கையை அவர் மாற்றுவார். உங்கள் கடன் தொல்லைகளை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி உங்களை உயர்த்துவார் அவர். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய இரக்கங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம். உமது இரக்கம்தான் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரம் அதுதான். ஆண்டவரே, என் தேவனே, கடன் தொல்லையினாலும் வியாதியினாலும் பாதிக்கப்பட்டு தேவரீர் இரக்கம் இல்லாமல் மற்றவர்களால் துன்புறுத்தப்படுகிறவர்கள் யார் யாரோ, நோயினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் யார் யாரோ, நான் வாழ்வதற்கு வழியே இல்லை என்று சொல்லி வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வகை தேடி கொண்டிருக்கிறவர்கள் யார் யாரோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் நீர் மனம் இறங்கும். நீர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? இப்போதே உமது இரக்கத்தினால் இவருடைய மரண படுக்கைகள் மாறுவதாக. இப்போதே உமது இரக்கத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் இரக்கத்தால் வியாதிகள் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தினால் கடன் தொல்லைகள் ஒழிந்து போவதாக. இயேசுவின் இரக்கத்தினால் தற்கொலை எண்ணங்கள் மாறுவதாக. நன்றி இயேசுவே. என் ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரியர்களே, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க. நிச்சயம் நீங்க அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, அவருடைய இரக்கத்திற்காக நீங்க காத்திருக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு மனம் இறங்கி அவர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அவரிடத்துல வருகிறவர்கள் யாரானாலும் சரி, அவர் அவர்களை புறம்பே தள்ளுவதில்லை, தள்ளிவிடுவதில்லை. அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். என்னை பார்க்கிறவங்க நீங்க யாரானாலும் சரி, இன்னைக்கு அவனுடைய சமூகத்துல அமர்ந்துருங்க. அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு அன்பானவர்கள், இதை பார்த்தவங்க, இதை கேட்டவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உற்சாகமா இருக்கும். எனக்கு கமெண்ட்ஸ் எனக்கு உற்சாகப்படுத்தும், உங்க லைக்ஸ் உற்சாகப்படுத்தும். நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது ஒரு ஆத்தும அறுவடை பணியா இருக்கும். அல்லேலூயா. மற்றவங்களும் ஆண்டவரிடத்துல நெருங்கி வருவதற்கு அது பிரயோஜனமானதாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்,
உங்களை ஆசீர்வதிக்கிறார். God bless you.